பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்குமாய் பேசியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன வசனம் கேட்குறீங்களா? பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வசனத்து நிமித்தமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் இன்னைக்குன்னா, இது பரலோகத்தை குறித்ததான தரிசனம். ஒவ்வொரு கிறிஸ்துவர்களாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் வேணும், இந்த வாஞ்சை வேணும். என்னன்னா, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி பார்ப்பதுக்கு மேலே பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகம் எனக்கானதா, அந்த ஆயத்தம் எப்படி இருக்குன்ற அந்த உணர்வு ஒரு கிறிஸ்துவனுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த நாளில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்லக்கூடும். யாவுக்கு நெருங்கி இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஒரு நார்மல் ரசிக்கப்பட்ட மனுஷனை நீ செத்துட்ட பிங்கு எங்கப்பா போவ அப்படின்னு சொல்லி யாராச்சும் யதார்த்தமாக கேட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்துவர்களை, அவங்க உடனே வாய் திறந்து சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. உடனே இப்படி மேலே காட்டுவாங்க. ஏன்னா பரலோகத்தில் இருக்கு நான் போவேன்ற அந்த உறுதி அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அது ஒரு யதார்த்தமான உறுதி, ஒரு நிச்சயமான ஒரு முடிவு இருக்குது. நிறைய பேருக்கு சாவை பற்றி பேசினாலே அப்படியே ஒரு பயம். ஏதோ நல்ல நாளில் பாரு சாவை பற்றி பேசுகிறான், அதுவும் இன்றைக்கி காலையில் சாவை பற்றி பேசுகிறான், ஏன் மத்தியானத்துக்கு மேலே பேசினா பரவாயில்லையா? இப்படியெல்லாம் குருட்டாட்டமான நம்பிக்கையை வைத்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் இன்னும் வாழணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. தப்பு இல்லை, கண்டிப்பாக வாழணும், அதுக்காகத்தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. பட் ஒன்று சொல்ல முடியும், இந்த வாழ்க்கையை கர்த்தருக்காக கொடுப்பது அதெல்லாம் தாண்டி நம்ம பரலோகத்து குறித்ததான தரிசனம் இருக்கணும். பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்துடைய வாஞ்சை நமக்குள்ளே அதிகமாக காணப்படணும். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே நான் அதை கேட்டுக்கொண்டு வரேன். ஒரு ஃபுனரல் டைமில் தான் அந்த பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நாளில் ஃபுனரலுக்காக பாடுற பாட்டு அது கிடையாது. ஆனால் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கேட்கலாம். என்னென்னா, எங்கள் அப்பா தான் என் கூட இருந்தார், என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார், எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தார், என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் யாரையோ தொலைச்சிட்டு நீங்கள் அப்படியா இந்த நாளில் இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு செத்துட்டு இருப்பாங்க, உங்களை விட்டு போயிருந்துருப்பாங்க. அவங்களுக்காக இந்த பாடலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சமாதானப்படுத்தி அவர் உங்கள் பட்சத்தில் இருக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிடம் வாஞ்சிப்பே, விண்ணவ பாதம் சேர்வே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.